ஆராசா அவர்கள் இதை எதுன்னு சொல்லல, இந்து மக்களை மட்டும் இழிவுபடுத்தி பேசுறாரு. இப்ப நான் இந்து கிடையாது, ஆனா வடக்குல எல்லாம் இந்து இருக்கான்ல, அவன் ஏதாவது ஆராசாக்கு எதிராக கேஸ் போட்டா என்ன பண்ணுவாரு? புரியுதா? தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்துக்கள் கிடையாது, தமிழை தாய்மொழியாக கொண்ட சைவர்கள் உண்டு, தமிழை தாய்மொழியாக கொண்ட வைணவர்கள் உண்டு, தமிழை தாய்மொழியாக கொண்ட சமணர்கள் உண்டு. தமிழினத்திற்கும் இந்து மதத்திற்கும் தொடர்பில்லை. இதை இப்படி பதிவு பண்ணலாமே ஆராசா அவர்களே? உங்களோட வயதில் இளையவனாகிய நான் இப்படி பதிவு செய்ய முடியுங்கிறத பொழுது இவ்வளவு மூத்த அரசியல்வாதியா இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் இவ்வளவு கொச்சையாக பதிவு செய்கிறீர்கள் என்றுதான் எனக்கு புரியவில்லை. ஒட்டுமொத்த மதத்தை ஏன் விமர்சனம் பண்றீங்க? கரெக்டா சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். கரெக்டா சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஃபாலோவர்ஸுக்கு புரிய வைக்கிறீங்க, ஓ இதுதான் சரி, இது தவறு அப்படின்னு. இப்ப நீங்க இப்படி பேசுறதுனால திமுகவுக்கு மட்டும் என்ன நன்மையா இருக்கும்? உங்களோட கட்சியில் இருக்க மற்றவர்கள் இதை பேசிடுவார்களா? ஸ்டாலின் அவர்கள் பேசி விடுவாரா? உதயநிதி அவர்கள் பேசி விடுவார்களா? துர்கா ஸ்டாலின் அவர்கள் பேசி விடுவார்களா? அவங்க தானே சொல்றாங்க நாங்கள் 90% இந்துக்கள். அப்ப 90% வேசி மகன்கள் இருப்பது திமுகங்கிறத ஆராஜா சொல்றாரு, நாங்க சொல்லல. புரியுதா? 90% அப்படித்தானே பொருள் வருது. என்ன சொல்ல முடியும் நம்ம?